எந்த நடிகர்கள் எல்லாம் நீங்க சொன்ன கேட்ட நடிகர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்னு சொன்னோமோ அந்த நடிகர்கள் எல்லாம் மேடையில அவரை பத்தி கண்ணாபுன்னு பேசுறாங்க. இவருடைய குடும்பத்தை பத்தி பேசுறாங்க, அந்நியரை பத்தி பேசுறாங்க, குழந்தைகளை பத்தி பேசுறாங்க, இவருடைய தனிப்பட்ட குணத்தை பத்தி பேசுறாங்க. எனக்கு உண்மையாமே ரொம்ப கலங்கிட்டேன். அந்த நடிகர் எங்க லொகேஷன் வந்தாரு. அப்போ நாங்க ஐயோ வந்துட்டு என்ன விஜய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நல்லபடியா பேசிக்கிட்டு பரிச்சயம் ஆயிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், என்னன்னு எல்லாருமே உங்களை வந்து மேடைக்கு தேர்தல் நடக்குது. நான் போனது வந்து பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பிரச்சாரம் முடிச்சிட்டு ஓய்வுல இருக்கிறேன். அந்த நேரம் தான் போனேன். அண்ணா இது போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் திருவா உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லிக்கலையே. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவன் பாவம் ஏதோ ஒரு கட்சியில வேலைக்கு சேர்ந்திருக்கான், அந்த கட்சி தலைமை சொல்றதை செய்யறான், ஏதோ பணம் கிடைக்குது, இதனால என்ன திட்டி அவனுக்கு பணமும் பதவியும் கிடைக்கிற மாதிரி இருந்தா ஒரு நண்பனா நான் கூட புரிஞ்சுக்கலன்னா இவங்களை யார் புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் நீங்க பாத்துக்க முடியுமா?